நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? படிக்கிறேன் மேடம். கிழிச்ச. இவன் ஏன்டா கண்ணை மூடிட்டு இருக்கான்? அது ஆசனம் பண்றாரு மேடம். நல்லா போஜனம் பண்ணிட்டு சொக்கி போயிருக்கான். அவனை போய் ஆசனம் பண்றான்னு சொல்ற? எழுப்பி விடுறா. அண்ணே எழுந்துங்கண்ணே, எழுந்துருங்கண்ணே. முதற் கனவே மறுபடியும் வந்தாய், நீ மறுபடியும் வந்தாய். முதற் கனவே மறுபடியும் வந்தாய், நீ மறுபடியும் வந்தாய். விழித்தெழுந்ததும் மறுபடி கனவுகள் வருமா வருமா? விழித்திரு கையில் கனவெனை துரத்துது நிஜமா நிஜமா? ஏன்டா எப்ப பாரு ஈ இழிக்கிற? சக்குபாய் மாட்னா சட்னிடி. அதுக்கும் இழிக்கிறான் பார், அசிங்கமா. குட் மார்னிங் டீச்சர். 3 மணிக்கு என்னடா குட் மார்னிங்? ஏன் டீச்சர், நான் ஒரு குட் மார்னிங் கூட சொல்லக்கூடாதா? அந்த உரிமை கூட எனக்கு கிடையாதா? அண்ணே 3 மணிக்கு குட் ஈவினிங் தான் சொல்லணும். அது இல்லைப்பா, அண்ணனுக்கு அது சொல்ல வரல, அதான். டேய், உன் அப்பா எப்படிடா இருக்கான்? இருக்காரு டீச்சர். உன்ன மாதிரி ஒரு முட்டாள் பையனை பெத்துட்டு எந்த தைரியத்துல சுத்திட்டு இருக்கான் அவன்? எதை சொன்னாலும் சரி, இரு உன்னை வச்சுக்கிறேன். இப்போ எதுக்கு தேவையில்லாம பேக்ரவுண்ட்ல பாட்டு ஓட்டுறீங்க? என்ன வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கப்பா. அட பாவி, அதுக்கு அர்த்தம் அது இல்லை. உன்னை வச்சுக்கிறேன்னா இருக்கடி உனக்குன்னு அர்த்தம். என்னடா அங்க குசு குசுன்னு பேச்சு? நத்திங் மேம். போங்கடா கிளாஸ்க்கு. டீச்சர், என்ன எனக்கு டியூஷன் எடுக்க முடியுமா? டியூஷன்றது 60 மார்க் வாங்குறவனை 80 மார்க் வாங்க வைக்கிறது. ஒண்ணுமே இல்லாதவனை 10 மார்க் வாங்க வைக்கிறதுக்கு பேரு ட்ரீட்மெண்ட். அதை நான் பண்ண முடியாது. ஒரு நல்ல டாக்டர் தான் பண்ண முடியும். டீச்சர், என் வாழ்க்கையில தீபம் ஏத்தலனாலும் தீபந்தமாவது ஏத்தி வைங்க. உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அதுல பாஸ் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு டியூஷன் எடுக்கிறேன். என்ன டெஸ்ட் டீச்சர்? மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி புக் எல்லாம் அட்டை கிழிச்சு உன் கையில கொடுத்துருவேன். எது எந்த புக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிச்சுன்னா நான் உனக்கு டியூஷன் எடுக்கிறேன். அவமானப்பட்டா ஆட்டோக்காரன். அட பாவி, அந்த அம்மா உன்னை நக்கல் அடிக்கிறது கூட தெரியாம சிரிக்கிறீடா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எத்தனையோ முட்டாள் விளக்கணைகளை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி மோசமான க்ரூட் ஆயில இப்பதான் பாக்குறேன். தேங்க்ஸ் டீச்சர். டேய், நான் திட்டுன்றத அவன்கிட்ட சொல்லி தொலைடா. ச்சே. ஹாய். கோக் குடிக்கிறியா? எனக்கு வேண்டாம். எங்கடி உன்னோட நிழல 4 நாளா காணோம்? யாரு? பாலாஜி கேக்குறியா? காய்ச்சல். என்ன திடீர்னு காய்ச்சல்? கார்த்தி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறத பார்த்தான்ல, அதுல இருந்து குளிர் காய்ச்சல் வெட்டி வெட்டி இழுக்குது. கார்த்தி வழிக்கு வந்துட்டான் போல. வந்துகிட்டே இருக்கான். ஆன் தி வே. வந்துட்டான். இன்னும் ஃபுல்லா வரல. வந்துட்டான்டி. என்னடி சொல்ற? திரும்பி பாரு. என்னடி இது? என்ன கேட்டா? பேரு சொன்ன உடனே வரா. ஆயுசு 100 டி அஞ்சலத்துக்கு. ஹாய். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்ப முதல்ல இந்த கோக்கு குடி. நான் ஒன்றும் கோக் குடிக்க வரல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முடியாது. நம்ம சீனியர் இன்பாவை பார்த்தேன். அவன் நான் கேட்க மாட்டேன். அந்த இன்பா இருக்கான்ல, கண்ணித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா. முதல்ல கொஞ்சம் கோக் குடி, அப்புறம் விஷயம் என்னன்னு சொல்லு, நான் கேக்குறேன். ஐயா, டின்னுக்கு முத்தம் கொடுக்குற? கொஞ்சம் நல்லா குடி ராஜா. சரியான இம்சனி. தேங்க்யூ. இப்போ சொல்லு, என்ன விஷயம்? அந்த இன்பா என் மேல கோவமா இருக்கான். நீ அடிச்சதுனால அவன் கோவமா இருக்கான், நியாயம் தானே? என் மேல இருக்க கோவத்தை அவன் உன் மேல காட்டணும்னு நினைக்கிறான். ஏன் அவன் அப்படி நினைக்கிறான் கார்த்தி? அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன? நீயும் உன் வாயால சொல்லு மாமா. ஏய், மாமா ஓமனா மண்டை உடைச்சிரும். கார்த்தி, கோவப்படாம விஷயத்தை சொல்லுங்க. இன்னும் அடி உனக்கு புரியல? இந்த சினிமால வில்லன் எல்லாம் ஹீரோ மேல இருக்க கோவத்தை ஹீரோயின் மேல காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி. இங்க பாரு, நீயும் நானும் லவ் பண்றோன்னு அவன் நினைக்கிறான். பாரு, அவன் கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் நினைக்க வேண்டிய நீ தான் சும்மா இருக்க. என்ன கொஞ்சம் சீரியஸா பேச விடுறியா? பேசு. உன்னை அடிச்சா எனக்கு வலிக்கும்னு அவன் நினைக்கிறான். வலிக்கும் தானே? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அது அவன் கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அந்த முட்டாள் கிட்ட சொல்லியாச்சு, அவன் நம்ப மாட்டேங்கிறான். நம்ம கெமிஸ்ட்ரி அவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன பண்றது, சும்மா பக்கத்துல நின்னா கூட ஜோடியா தெரியும். ஏய், வாயை மூடுறியா? உன் வாயை மூட சொன்னேன். இப்போ என்ன பண்ணும் கார்த்தி?
அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லு. என் மேலே இருக்க கோவத்தை அவன் மேலே காட்டுற போகிறாங்க. ஐயோ அப்ப நீங்க தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். என்னமோ கையை பிடிச்ச மாதிரி சொல்ற. அதான் அன்னைக்கு கைய பிடிச்சல, அப்ப நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். என்ன கூட்டு சதிய? உன்னால எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தானடா என்ன பாத்துக்கணும். ஏய், உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் எனக்கு பிரச்சனை. நீ அடிச்சதுனால தான் எனக்கு பிரச்சனை. பாருங்க இப்ப ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? சும்மா செல்ல சண்டை. நீ சொல்லுடா செல்லம். ஏய், இந்த செல்லங்கல்லுன்ற வேலைலாம் என்கிட்ட வேணாம். சரிடா கண்ணுக்குட்டி. கண்ணு குட்டியா? ஐயோ. சரி சரி, நடுவுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போடக்கூடாது. அவ்வளோதானே? போடல. விஷயத்த சொல்லு. ஒன்றும் இல்லை, உனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் துடிச்சிருவேன்னு நினைக்கிறான். அது பொய்ன்னு அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது முடியாது. ஏன்? ஏன்னா அது பொய் இல்ல. அப்படி பொய்யா இருந்தா நீ அவன் கிட்ட பேசிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிருப்ப. இப்படி எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பதறி வந்து நின்று இருக்க மாட்டேன். எனக்கு வேற எதுவும் இல்லை, என்னால உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால தான் இதெல்லாம். அதான் கேர்ஃபுல்லாக இருந்துக்க. நீ இருக்கும்போது எனக்கு என்னடா பயம்? இந்த அல்வாலாம் வேணாம், உன்னை நீ பார்த்துக்க, நான் வரேன். அந்த கோக் என்ன கொடுத்துட்டு போ. நான் பாதி குடிச்ச கோக்க நீ மீதி குடிச்சேன்னு காலேஜ் பூரா சொல்றதுக்கா? இப்பவே நான் குடிச்ச பாதி கோக்ல மீதியை தானா நீ குடிச்சிருக்க. என்னடா கோக் வழக்கத்தை விட ஸ்வீட்டா இருக்கேன்னு பாக்குறியா? கூடாத. ஆளப்பாரு காட்டி என் மேல அவ்வளோ பாசமாட உனக்கு. ஏய், இம்சை. எப்படி? எனக்கு என்னவோ இவன் சீக்கிரம் விழுவான்னு தோணுது. பாரு, நீ தான் பிரச்சனையில மாட்டிக்க போற. நான் ஸ்டெடியா தான் இருக்கேன். அவனே கவுறான், நீ கவுற மாட்டியா? என்னடி சொல்ற? கார்த்தி புலிவால பிடிக்காத, பிடிச்சா விட முடியாது. பார்க்கலாம்.